நடிகர் விஜய் அரசியலுக்கு வரவுள்ள நிலையில் முதற்கட்டமாக ரசிகர்களை கூட்டி பிரம்மாண்ட மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். முதல் முறையாக இயக்குனர் வெங்கட் பிரபு கூட்டணியில் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கோட் படப்பிடிப்பிற்கு பிறகு விஜய் அரசியலில் குதிக்கப் போகிறார். முதற்கட்டமாக பிப்ரவரியில் தேர்தல் ஆணையத்தில் தனது அரசியல் கட்சியை முறைப்படி பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளார். விஜயின் அரசியல் கட்சி பிப்ரவரி 4ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. விஜய் தலைமையிலான அரசியல் கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மாற முடிவு செய்துள்ள விஜய் தனது கட்சியில் பெண்களுக்கு, குறிப்பாக படித்த பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறார். ஊழலுக்கு பிறகு மற்ற கட்சிகளில் இருந்து வந்தாலும் அவர்களுக்கு தன் கட்சியில் இடமில்லை என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு திட்டங்களுடன் அரசியலில் அடியெடுத்து வைக்கும் விஜய் தனது முதல் நடவடிக்கையாக கோட் படப்பிடிப்பை முடித்துவிட்டு வரும் ஏப்ரல் மாதம் மதுரையில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் அரசியல்வாதிகளுக்கு ராசியான இடம் என்பது அனைவரும் அறிந்ததே. கமலஹாசனும் மதுரையில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கினார். இப்போது விஜயும் அதே உணர்வை பின்பற்ற போவதாக தெரிகிறது. தளபதி விஜய் நடத்த போற மாநாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.